வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு செம்ம ஜாலியான ஆனா கொஞ்சம் யோசிக்க வைக்கிற ஒரு கதைய பார்க்கலாமா? நம்ம கதை நாயகன் ஒரு இன்ஜினியருங்க. ஆனா கொஞ்சம் வித்தியாசமான இன்ஜினியர். இதோ பாருங்க, இவர்தான் அவரு. பேருக்கு தான் பொறியாளர். ஆனா இவரோட முழு நேர வேலைய என்ன தெரியுமா? உட்கார்ந்து ரீல்ஸ் பாக்குறது தான். அதுல இவர் ஒரு எக்ஸ்பர்ட். அப்படி ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு இவருக்கு ஒரு டைம் மிஷின் கிடைக்குது. கிடைச்ச உடனே நம்ம ஆளுக்கு ஒரு குறும்புத்தனமான யோசனை. நேரா ராஜா காலத்துக்கு போய் நம்ம அறிவை வச்சு எல்லாரையும் மிரள வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. சொன்ன மாதிரியே நேரா அரண்மனைக்கு போயிட்டாரு. ராஜா முன்னாடி நின்னு கெத்தா சொல்றாரு, மன்னா, நான் ஃபியூச்சர்ல இருந்து வரேன். எனக்கு தெரியாத டெக்னாலஜியே கிடையாது. ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். ஆனா பக்கத்துல இருந்த மந்திரி இருக்காரு, அவரு ரொம்ப புத்திசாலி. அவருக்கு நம்ம ஆளை பார்த்ததும் ஏதோ ஒரு சந்தேகம். சரி, ஒரு சின்ன கேள்வி கேட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. மந்திரி ரொம்ப பணிவா ஆனா நல்ல சுத்தமான தமிழ்ல கேக்குறாரு. ஆஹா, வியப்புக்குரியது. தாங்கள் கூறும் அந்த தொழில்நுட்பமானது எங்கனம் செயல்படுகின்றது? அதன் நுட்ப சூத்திரம்தான் யாதோ? பாத்தீங்களா எப்படி கேக்குறாருன்னு? இத கேட்டதும் நம்ம இன்ஜினியருக்கு வேர்த்துடுச்சு. சுத்துமுத்து பாக்குறாரு. அட பூங்கப்பா, அவருக்கு ஒரு லைட் ஸ்விட்ச் எப்படி வேலை செய்துங்கிற அடிப்படை கூட தெரியாதே. இப்ப என்ன பதில் சொல்றது? வேற வழியே இல்லாம தலைய சொரிஞ்சுக்கிட்டே சொல்றான். அது மந்திரி அவர்களே, நான் ஒரு யூசர், அவ்வளவுதான். அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். ஆனா அது எப்படி வேலை செய்துன்னெல்லாம் தெரியாதுங்க. இத கேட்டதும் ராஜாவுக்கும் மந்திரிக்கும் அடக்க முடியாத சிரிப்பு. அரண்மனையே குலுங்கி குலுங்கி சிரிச்சுது. அப்புறம் என்ன, நம்மாளு ஒரே ஓட்டம்தான். திரும்பி டைம் மிஷின்ல ஏறி எஸ்கேப். சரி சரி, சிரிச்சது போதும். இப்ப இந்த காமெடியான கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான். பாருங்க, ஒரு தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்தணும்னு மட்டும் தெரிஞ்சிருந்தா அவங்க பேர் பயனர், அதாவது ஒரு யூசர். ஆனா அதே தொழில்நுட்பத்தை எப்படி உருவாக்கணும்னு தெரிஞ்சிருந்தா அவங்க தான் உருவாக்குபவர், அதாவது ஒரு கிரியேட்டர். இந்த ரெண்டுக்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். இந்த உலகத்துல நீங்க வெறும் பயனரா மட்டுமே இருக்க போறீங்களா, இல்ல உருவாக்குபவரா மாறப் போறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.